ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து தயிர் துவைக்க போகிறோம். நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தயிர்லாம் துவைக்கிற மாதிரி இருந்தால் நிறைய பாலை ஊற்றி காய்ச்சக்கூடாது. சும்மா ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றி நல்லா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? இந்த பாலில் நிறைய தண்ணி வந்து ஊற்றிக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். தயிர் வந்து சரியாக கட்டியே வராது. இது வந்து 1/2 லிட்டர் பால், சரிங்களா? இதுதான் காய்ச்ச போகிறோம். இதுக்கு தண்ணி எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் வாட்டர், அதை மட்டும் சேர்த்து நல்லா காய்ச்சிக்க போகிறோம். எப்பவுமே கடையில் விற்கிற தயிரே வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. நம்ம வீட்லேயே நம்ம தயிர் வந்து துவைச்சி அதை வந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாலை சூடு பண்ணுறோம், அதாவது காய்ச்ச போகிறோம், பால் காய்ச்ச போகிறோம். இது வந்து எவ்வளோ நேரம் காய்ச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ். ஸோ இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து புறமோர் வந்து ஊற்றிக்கலாம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா காஞ்சிடுச்சு. பால் நம்ம நல்லா காய்ச்சிட்டோம். ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கூட வேணும்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுக்கலாம். இது என்ன விஷயம் அப்படின்னா, பால் வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம புறமோர் வந்து ஊற்ற முடியாது. இது வந்து ஒரு வெதப்பாக லைட் சூடு அது மாதிரி இருக்கும்போது தான் நம்ம அந்த புறமோர் வந்து ஊற்றி தயிர் துவைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் புறமோர் வந்து ஊற்றலாம். இது வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா ஆறி இப்போ வந்து வெதப்பான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இப்படி தொட்டு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், தொட்டை கொஞ்சம் வெதப்பாக இருக்கணும். அப்படின்னா அது மாதிரி டைமில் தான் வந்து புறமோர் வந்து ஊற்ற போகிறோம். இது வந்து மோர், பட் உப்பு இல்லாத மோர், சரிங்களா? அதுதான் வந்து இதில் ஊற்றினா தயிர் தோயும். இப்போ நைட் டைமு இப்போ ஊற்றி வச்சுருக்கோம். காலையில் அது தயிர் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கெட்டியாக தயிர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா? சாப்பாடு செய்ய போகிறோம், அதனால் அரிசி வந்து ஊற வைக்கிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் தான் சாதம் வந்து வடிப்போம். பார்த்தீங்களா? அரிசி இந்த தண்ணியை ஊற்றியாச்சா, அப்படியே நாங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே விட்டுருவோம். விட்டாச்சுன்னா அந்த அரிசி நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் கழுவிட்டு சாப்பாடு செய்வோம். வந்து ஒலை போட போகிறோம். ஒலை போடுறதுனா என்னென்னா, ஒரு குண்டால் தண்ணியை ஊற்றி கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுருவோம். அது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ஊற வச்ச அரிசியை, இங்கே பாருங்கள் ஊறின்னு இருக்கிறதுலையே, இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் போடுவோம். இப்படி தான் சாதம்லாம் செய்வோம், சாப்பாடு வடிப்போம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒலை போட்டாச்சு, ஓகேங்களா? இந்த கேஸ் லைட்டர் வந்து புதுசாக வாங்கினோம். இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. இது 100 ரூபாய்க்கு வர்த்தான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒலை போட்டிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் ஒலை போடுறது. நாங்கள் எப்போயுமே சாப்பாடெல்லாம் இது மாதிரி குண்டானில் தான் வந்து செய்வோம். இந்த தண்ணி ஹீட் ஆகும்போது தான் ஊற வச்ச அரிசியை கழுவி இதில் போடுவோம். எப்பவுமே நம்ம கடையிலேருந்து அரிசி வாங்கிட்டு வந்து நம்ம மூட்டை கணக்காக வச்சுருந்தாலும் நாம் சமைக்கும் போதே
இது மாதிரி தண்ணியை ஊற்றி நம்ம அலசி நல்லா க்ளீனாக கழுவிக்கணும். அதுதான் கரெக்டான மெத்தடு. சமைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை இருத்தணும். சரிங்களா? வெறும் அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி இதை அப்படியே விட்டுடலாம். எப்படியும் ஒரு 10 minutes அப்படியே விட்டுடலாம். தட்டு போட்டு மூடிடலாம். எதுக்காக 10 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கழுவிட்டோம். அரிசி வந்து கழுவியாச்சு. இருந்தாலும் இந்த தண்ணி வந்து ஹீட் ஆகணும் இல்லையா, அதுக்காக. ஸோ தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அரிசியை போட போகிறோம் எல்லாமே. இப்போது நாம் அரிசியை நல்லா கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அந்த குண்டானில் போட்டுக்கிறோம். ஓகேவா? இது இன்னும் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம். 15 minutes விட்டாச்சுனாலே சாதம் நல்லா வெந்து போயிடும். சரிங்களா? அப்புறம் நம்ம வடிச்சிடலாம். சார் 15 நிமிஷம் கழிச்சு வடிப்போம் சாதம் வெந்ததுக்கப்புறமா. இங்கே பாருங்கள், ஒரு இடத்துல நசுக்கி பார்த்தா நசுங்கிடுச்சு. ஸோ சாப்பாடு வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா வடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் வடிக்கிறோம். இதில் ஒரு டம்ளர் ஒன்று வச்சு விட்டுடணும். அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ பாருங்கள், அந்த டம்ளர் வச்சோடனே அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். அப்படியே அதில் இருக்க தண்ணியும் நல்லா வடிஞ்சு ஃபில்டர் ஆகிடும். அங்கே பாருங்கள், உள்ள ஊற்றி நிற்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தயிர் வந்து இப்போது தூண்டிச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இதை நாங்களே வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் துவைச்ச தயிர். பாருங்களா எவ்வளோ சூப்பராக தயிர் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. சூப்பரில். ஸோ நம்ம வீட்லேயே நாமளே ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கேக் மாதிரி கட்டியாக ரெடியாக இருக்குது பாருங்கள். சரி, ஓகே. இதை வச்சு நம்ம ஒரு தயிர் சாதம் ரெசிபி வந்து செய்யலாம். பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குது பார்க்கவே. நாங்களே ரெடி பண்ணோன்னா எங்களாலே நம்ம முடியல, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது கடையிலலாம் வாங்கலை, வீட்லேயே ரெடி பண்ண தயிர். ஸோ பார்த்துக்கோங்க, இதை வச்சு எப்படி மோராக்க போகிறோம், மோர் எப்படி தாளிக்க போகிறோன்றதையும் காமிச்சிட்றேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மோர்லாம் கடையிறதுக்காகவே இது வந்து விற்கிறாங்க. நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். இதை வச்சு கடைஞ்சிக்கிட்டோன்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மோரில் செய்யணுன்னா இது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சிட்டோமா, தண்ணி ஊற்றியாச்சா, சால்ட் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் நல்லா கடைஞ்சிக்கலாம். சூப்பராக மோர் கடைஞ்சாச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே குடிக்கலாம். மதியானம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்து குடிச்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிக்கவும் நல்லா சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு மோர் வந்து தாளித்து காமிக்க போகிறோம்.
ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நாங்கள் இது வந்து மோர் குழம்பாக மாற்ற போகிறோம். ஸோ சுட சுட சாதம்லாம் வடித்து வச்சுருக்கோம். அதில் ஊற்றி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். மோர் குழம்பு ரெசிபி தான் இப்போ நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். ஸோ நாங்களே வீட்டில் தயிரை துவச்சி அதை மோர் ஆக்கி இப்போ மோர் குழம்பும் செய்யணும். ஸோ கடுகு போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பும் போட்டாச்சு. கடுகு உளுத்தம் பருப்புலாம் நல்லா பொரியணும். இப்போ காஞ்ச மிளகாவை நாங்கள் கிள்ளி வச்சுருந்தோம். ஸோ அதையும் போட்டாச்சு. அதுலேயே மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மோரை அப்படியே ஊற்றியாச்சு. ஸோ பாருங்கள், சூப்பரான மோர் குழம்பு ரெசிபி ரெடி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே தயிர்லாம் துவச்சி இது மாதிரி மோர் குழம்பு செஞ்சு சாப்பாடு ஊற்றி சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு. இல்லைன்னா தாளிக்காமல் வெறும்னே அந்த மோரை குடிங்க. நாங்கள் வந்து சாதம் வந்து இப்போ தான் சூடாக வடித்து வச்சுருக்கோம். பாருங்கள், சுட சுட வடித்து ஆயில் கரெக்டாக ரெடியாக இருக்குது. சாமி பறக்க சுட சுட சாப்பாடு. நாங்கள் வீட்லேயே தயிரை துவச்சி அதை மோராக்கி மோர் குழம்பு செஞ்சது. இது கூட புதினா துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரெசிபீஸ்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.